பத்மநாபன் சார், சொல்லுங்கள் சார். தாவேக்கால வந்து எல்லாரையும் சேர்த்துட்டே இருக்கிறீங்க. நீங்க கூடுதல் தானா சேருது சார். தானா சேர்த்த எல்லாரையும் வந்து வெள்ளப்பட்டி நடராஜன் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, ஒட்டுமொத்த 90% அதிமுக வந்து தாவேக்காயை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அந்த சிம்டம் உங்களுக்கு தெரியுது சார். எப்படி? நாள்தோறும் பாத்தீங்கன்னா மந்திரியிலிருந்து எக்ஸ் எம்எல்ஏல இருந்து முன்னாள் தலைவர்ல இருந்து எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அமைச்சர் ராதாவர்ஜனா சொல்லுகிறார், இதுதான் உண்மையான அதிமுக, இதுதான் ஃப்ரெஷ் அதிமுகன்னு சொல்றாரு. உண்மை, அதாவது பார்ட் அவங்க வந்து ஆதி காலத்துலேருந்தே சொல்றாங்க, எங்களுக்கும் திமுக தான் போட்டி, அதிமுக எங்களுக்கு அல்ல. ஏன்னா அவங்கள பொருட்டாவே எடுக்கல, அதுதான் ரிசல்ட்டும் காமிச்சிருக்கு. அதே சமயத்தில் எப்போ திமுக அதிமுகவும் சேர்ந்து சில காரியங்களை செய்ய முற்பட்டாங்களோ அப்பயே தேவ் லாஸ்ட் ஐடென்டிட்டி. அதனால் தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் டாக்கிங். இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷத்தில் அதிமுகன்ற பேச்சே இல்லாத அளவுக்கு போயிடும். அது ஒரு நிர்வாகம் வேறு லெவலில் போயிட்டுருக்கு சார். 10 ரூபா டாஸ்மார்க்கில் வாங்கினாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, வேண்டாம் வாங்க வேண்டான்னு உத்தரவு போட்டாங்க. அதுக்கப்புறம் டிவியில் செய்தி வந்தது. இப்போ இந்த கடந்த 3-4 நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியும் கிடையாது. நிர்வாகம் வேறு லெவலில் போயிருக்கு சார். ஒரு சார் பதிவாளர் 30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காங்க. இன்னுமே வாங்குறாங்க சார். இல்லை அதெல்லாம் இல்லை, ஏதாவது ஒன்று யூடியூப்பில் போட்டுட்டு ஏதாவது நையாண்டி பண்ணிவிடும் சமூக வலைத்தளம், அதெல்லாம் கிடையாது. ஒரு செய்தி சார், குடிக்கிறவங்க பல கோடி சார், பல லட்சம் பேர் இல்லை, நான் முடிச்சிருந்தேன், பல லட்சம் பேர் வாங்கினது. அவன் என்ன சொல்கிறான், முதல்ல கடையில் நான் வாங்குவேன், உன்னால் என்ன பண்ண முடியும், இதில் மந்திரிக்கு போகுது, சிஎம்முக்கு போகுது, அதிகாரிக்கு போகுது, அந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் வருதா? இல்லை நீங்கள் அப்போ வந்து டைலாக்ஸ் நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன், அது நீங்கள் அதெல்லாம் செட்டிங்க, அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு வீடியோ வச்சுலாம் நீங்கள் யூ கனாட் ஈக்குவேட் என்டையர் மாஸ். 30,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க சார் லஞ்சம். உடனே சஸ்பெண்ட் பண்ணி நீங்களும் அந்த பணியிடை மாற்றம்னுவீங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டான். அதே சமயத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் உங்கள் வரலாற்றில் இருக்காது, 1 லட்சம் ரூபாய் போய் நிதி கேட்டிருக்காரு ஒரு செங்கல் சூளையில, உடனே தூக்கி அடிச்சு பேனர் வச்சதுக்காண்டி போலீஸ்காரங்கள கையை உடைச்சிருக்காங்க சார். அது எப்படி சார் 1-2 செய்யற தவிர உடனடியே நடவடிக்கை எடுத்து கண்டம் பண்ணுவாங்க. தவறு தான் சார். அதாவது நான் என்ன சொல்றேன், லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்ட நியர்லி 1 கோடி மக்களை கொண்ட ஒரு கட்சியில ஒருத்தன் தவறு செஞ்சுட்டா அதை போதும் தலைமை ஏத்துக்கிச்சுன்னு சொல்ல முடியாது. இல்ல சார், சரி, உடனடியாக ஒருவர் தவறு செய்தா உடனடியாக நீக்கப்படுகிறது. அந்த ஆக்ஷனை வந்து ரொம்ப நல்லா பெருசா சொல்றாங்க. ஒருவர் வந்து தவறு செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆக்ஷன் எடுத்துன, ஆனால் அதே இன்னொருத்தர் வந்து சரி பண்ணிட்டார் அப்படிங்கிறக்கா உடனே அதை வந்து பிரபலப்படுத்தி காமிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ ஒருவர் தவறு செய்தாலும் அது தவறு தானுங்கிற தவறு என்பதை நான் மறுக்கவில்லை, ஏற்கிறேன். ஆனால் அது உடனடியாக அதற்கு தண்டனை தரப்படுகிறது. அதை கண்டு மற்றவர்கள் செய்யாமல் இருப்பதற்கு எதிர்கால நடவடிக்கையும் எடுக்க. அதிமுக வந்து வீக்கன் பண்றதே தாவேக்கா தான் அப்படின்னு அதிமுக தரப்புல வைக்கிறாங்க. ஒரு 100 ஆண்டு காலத்தை 90% வந்து அதிமுகவினர் எங்களை நோக்கி வருகிறார்கள் சொல்லும் போது என்ன பண்ணுன்னா, ஒரு கட்சியை வீக்கன் பண்ணி அது மூலியமாக நீங்க எடுத்துட்டு வர்றதை செய்றீங்க. வீக்கன் பண்ணல சார், யுவர் நீங்க எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. எப்போ 50 ஆண்டு காலம், ஏறத்தாழ 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்து தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சி என்ன சொல்றது பாத்தீங்களா? வீக்கெண்ட் பண்றாங்க. நேத்து வந்து 2 ஆண்டு காலத்திற்கு முன்ன ஆரம்பித்த ஒரு கட்சி வீக்கெண்ட் பண்ணதுன்னா மக்களுடைய மைண்ட் செட் முடிஞ்சு போச்சு சார். நேத்து அவர் இபிஎஸ் அவர்கள் ஒரு இது வைக்கிறாரு, ஒரு விமர்சனம் வைக்கிறாரு, கோட் சூட் மாடல்னு சொல்றாரு. அவருடைய தகுதிக்கு அவருடைய பின்னணிக்கு அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் விரக்தியினுடைய உச்சம் சார். அது மாதிரிலாம் சொல்லாமா? அந்த தொழில்துறை மந்திரி வந்திருக்காங்க மகளிர், அவங்க வந்து கோட் ஷூட் போன அமெரிக்காவிலேருந்து மினிஸ்டர் பேசுகிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் நம்ம முன்மொழியணும். அதை விட்டு சமூக வலைதளங்களில் டெண்டர் யார் யார் முன்வரிகளோ உங்களுடைய கருத்தை போடுங்க எடுக்கிறோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்கறதுக்கே ஒரு புதுசாக இருக்குது. இது புதுசு கிடையாது, அந்நிய நாட்டில் நடக்குது. ஆனால் அந்த அந்நிய நாட்டில் நடக்கிறதெல்லாம் நம்ம மேலை நாட்டில் நடக்கிறத நம்ம நாட்டில் கொண்டு வர்றது ஒரு அதிசயம், ஒரு திருப்பு முனை. அதுதான் தேவை. குதிரை பேரம் என்று சொல்வதே விரக்தியினுடைய உச்சகட்டம். தயவு செஞ்சு இப்போ வந்து நம்பிக்கையில்லா தீர்மானமாக கொண்டு வந்திருக்காங்க, இன்னும் 6 மாதத்துக்கு கொண்டு வர முடியாது. பெரும்பான்மையை நிரூபிச்சாச்சு. இப்போ அவங்கவுங்க உரிமை, அவங்கவுங்க கட்சி எங்கே விருப்பப்படுறாங்களோ, எங்கே அவங்க எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அங்கே போயிட்டு இருக்காங்க. சபாநாயகர் ஒரு முடிவு எடுக்க. இதுல வந்து ரொம்ப சிம்பிளான क्वेश्चन என்ன, நீங்க சொன்னது வந்து லீகலி வேலிட் பாயிண்ட். நீங்க சொல்றது வந்து யாரும் வந்து क्वेश्चन பண்ண போறது கிடையாது, அந்த இடத்துல கேள்வியே வராது. ஏன்னா லீகலி பவுண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தங்களுடைய ரெசிக்னேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே. ஆனா எங்க என்ன கேள்வி வருதுன்னா, ரெசிக்னேஷன் இமிடியட்லி அக்செப்டட், அதுக்கு முன்னாடி ஒரு மனு ஏற்கனவே இருக்கிறது. என்ன தவறு இல்ல சார், நான் அதான் சொன்னேன் லீகலி பவுண்ட் நான் சொல்றேன். இதுல எங்கேயுமே இது தவறு சரின்னு சொல்லல. இன்னொன்னு மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் தான் அவருடைய ஃபுல் ஜூரிஸ்டிக்ஷன் கீழ இருக்கு, அவருடைய டிஸ்கிரிப்ஷன் கீழ தான் எடுக்க போகுதுங்கிறதுல யாருக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. அவர் ஹிம்செல்ஃப் டிக்ளேர்ட் தட், அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ரைட்.
இங்கே கேள்வி என்ன வருதுன்னா, அதிமுகலேருந்து என்ன வைக்கிறார் திரு இபிஎஸ் அவர்கள் என்ன வைக்கிறாங்கன்னா, சார் நீங்கள் உங்களுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இவங்களை பதவி நீக்க சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்கோமே சார், அந்த மனுவுடைய ஆக்ஷன் பெண்டிங் இருக்கே சார், அந்த மனுவுடைய ஆக்ஷன் பெண்டிங் நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டோமே, அதை விட்டு போட்டு இதுக்கு இப்போ ரீசெண்டாக கொடுத்தது வாங்கி உடனே எப்படி ஆக்ஷன் எடுக்கிறீங்க? திரு சுமன் கவி கேட்டார், நீங்கள் முதல் தளத்தில் நீங்கள் வாங்குறீங்க ரெசிக்னேஷன், கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெசிக்னேஷன் வாங்குறீங்க, முதல் தளத்தில் உடனடியாக வந்து ஞானஸ்தானம் பண்ணீங்கன்னு கேட்குறாரு. இல்லை நான் அவங்க விரக்தியில் என்ன வேணால் பேசுவாங்க, அவங்க பயன்படுத்தாத வார்த்தையா. அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறார் கேடுகட்ட மக்கள்னு சொல்கிறார் வாக்களிச்சவரை, அவருக்கு ஸ்டாலின் அவர்கள் தோத்ததுக்கு. இதெல்லாம் ஒரு பேச்சா? இவருக்கு இன்னொரு வார்த்தை சொல்கிறார், ஸ்டாலின் கன்றாவி அரசியல் சொல்கிறாரு. இவங்க பண்ணாத கன்றாவி அரசியல் அவங்க பண்ணிட்டாங்க. புதுசா வந்திருக்க கன்றாவி அதிமுக திமுகவோட கூட்டணி வச்சுட்டு நியாயப்படுத்த முடியாது இல்லையா? அவங்க கன்றாவி அரசியல் சரி. எதனால இவங்க போய் அதிமுகவை கூப்பிடுறது கன்றாவி அரசியல்? இவங்க அதிமுக கிட்ட போய் சாய்ஞ்சது வந்து கன்றாவி அரசியல் இல்லையா? அதே சமயத்துல ஆதாரம் கிடையாதுன்னு பேசியாச்சு. ஆதாரம் தான் கொடுங்க. ஆதாரம் தூய சக்திகளுக்கு என்ன ஆதாரம்? உலகம் முழுக்க ஆதாரம் சார் கொட்டி கிடக்குது சார். பேபி சொன்னதுல இருந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சொன்னதுல இருந்து உங்க கூட்டணி சொன்னதை விசி சண்முகம் சொன்னதுல இருந்து வேலுமணி சொன்னது, அவங்க எல்லாம் நாங்க கூட்டணி கட்சியா? வேலுமணி சொன்னதுல இருந்து அத்தனை விசிகா சொன்னதுல இருந்து, விசிகா உங்க கட்சி சார், உங்களுடைய கூட்டணி சார், அவங்க சொன்னதுல இருந்து அத்தனை பேரும் இனிமே தயவு செஞ்சு ஒரு பிடி அரிசியில பூசணிக்காய் மறைக்கிறது எவ்வளவு தவறோ அவ்வளவு பெரிய தவறு. என்னமோ முயற்சி பண்றீங்க, ஏதோ உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது, ஏதோ பேசிக்கோங்க, ஆனா அது உண்மை இல்லைன்றது உலகத்தில் இருக்க அத்தனை மக்களும் இந்தியாவை தாண்டி தெரியும். புத்தர் மாதிரி பேசுறாங்க, அது மக்கள் முடிவு பண்ணட்டும். சிக்கிந்தர் மலையில பக்ரீத் கொண்டாடி இருக்காங்க. என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பிரச்சனை ஆட்சி மாற்றம் இல்லைன்னா பூதகரமாகி 144 போட்டு மதத்தால் அரசியல் பண்ணியிருப்பாங்க, அது நிக்கல. ஒரு டெண்டர் பிரச்சனை அத்தனையுமே வேற. இவங்களுக்குலாம் இந்த இப்ப ஒரே ஒரு புள்ளி சார், இப்ப நடக்கிற நிர்வாகம் இவங்களுக்கு புரிவதற்கு வாய்ப்பே இல்லை.